பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலும் நமக்கு தியானிப்பதற்காக தந்திருக்கிற தலைப்பு நம்பிக்கை. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம், பணம், வேலை, குடும்பம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை மட்டும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முழுமையான நம்பிக்கை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும், நடத்தணும். நாம் என்ன செய்ய முடியாது, நம்பிக்கை இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது. கடவுளை சந்தோஷப்படுத்தவும் முடியாது. பிரச்சனைகளெல்லாம் நம்ம சமாளிக்கவும் முடியாது. நம்பிக்கைனா காணாததை நம்புவது. நம்ம கண்டதை மாத்திரம் நம்புவது அல்ல, காணாததை நம்புவது தான் நம்ம ஆண்டவருடைய மேலே வைத்திருக்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை. சூழ்நிலைகள் நமக்கு நடக்காதது போல தான் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்தா இது நடக்காது அப்படின்னு, ஆனால் சூழ்நிலைகளை மீறிய ஒரு சக்தி தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எதையுமே நம்ம நம்பணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இதை நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அவர் நமக்கு கண்டிப்பாக செய்து தருகிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு விதை போடுறோன்னு வைங்களேன், அந்த விதை நமக்கு முளைக்கும், இது மரமாகும், நமக்கு கனித்தரும்னு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்யறோம், விதைக்கிறோம். அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிற நம்பிக்கையும் இருக்கணும். இந்த காலத்துல நம்ம ஆபிரகாமுக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லாம தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நம்பினதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்தாரு, பெற்றுக்கொண்டாரு. அதே மாதிரி ஒரே மகனை என்ன செய்தாரு, பலியிடதுக்கு அவரு கூட்டிட்டு போனாரு. அப்போ கூட அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஆண்டவர் அவ்வளவு என்ன செய்யல, இரக்கமில்லாத ஒரு தேவன் கிடையாது. ஏன்னா அவரு வாக்குத்தத்தத்தின் படி பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை அவர் பலி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்துல நம்முடைய ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருந்திருக்கும் ஆண்டவர் மேல. அதனாலதான் அவரு தைரியமா ஈசாக்கா என்ன செய்தாரு, பலியிட கூட்டிட்டு போனாரு. ஆனாலும் அதுலயும் அவர் அவருடைய நம்பிக்கையின் மூலமா அவர் ஒரு வெற்றியை தான் என்ன செய்தாரு, பெற்றுக்கொண்டாரு. அதே மாதிரி நம்மளுடைய பைபிள்ல பார்க்க போனா 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ எப்படின்னா, பெரும்பாடுனா நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவங்க இயேசுவை பார்த்து நமக்கு அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னு சொன்னா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, நம்பினாங்க. ஆனா அவரு ஜன கூட்டங்கள் நடுவுல இருந்ததுனால அவங்க கிட்ட என்ன செய்ய முடியல, பேச முடியாததுனால ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நம்ம தொட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, தொட்டாலாவது நமக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நம்பி அவங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு, நிறைய பேர் ஆண்டவரை சுத்தி இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஆண்டவரை சுத்தி தான் நின்றுப்பாங்க, எல்லாருமே ஆண்டவரை தொட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டதை மட்டும் ஆண்டவர் என்ன செய்தாரு, தனியா உணர்ந்து அவர் கேட்டாரு, யாரு என்ன தண்ணி தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. கேட்டு ஒரு சுகமா ஆண்டவர் என்ன செய்தாரு, கொடுத்து அவள் என்ன செய்தா, ஒரு சந்தோஷமாக கடந்து செல்கிற ஒரு மகளாக நான் பாக்குறோம். நம்ம அவளுடைய அது பெரிய ஒரு விசுவாசத்தை தான் நமக்கு என்ன செய்யுது, அது காட்டுது. அதே மாதிரி தாவீதை எடுத்துடுங்க. தாவீது ஒரு சின்ன பையனா தான் இருந்தாங்க, ரொம்ப சின்ன பையன். ஆனா கோலியாத் ரொம்ப உயரமான ஒரு பெரிய மனுஷன். ஆனா கோலியாத்தை முறியடிப்பது யாரால முடியாது, தாவீதால கண்டிப்பா என்ன செய்யாது, முடியாது. ஆனா தாவீது யாரை முன் வச்சு போனாருன்னா, தன்னுடைய கர்த்தரை முன் வச்சு போனாரு. கர்த்தர் என் கூடவே இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் என்ன செய்தாரு, கோலியாத்தை முறியடிக்கிறதுக்காக தாவீது கடந்து போனாரு. ஒரு கூழாங்கல்லால அவ்வளோ பெரிய மனுஷனை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாதுங்கிறது தாவீதுக்கு தெரிந்துமே போனாரு. போய் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை நிமித்தமாக தாவீது என்ன செய்தாருன்னா ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரு. அந்த கோலியாத்தை முறியடிச்சு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளால முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையா நம்பிக்கையா நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய விண்ணப்பத்தை வைக்கணும். ஆண்டவர் நமக்கு இதை செய்வாரு, ஆண்டவர் நமக்கு இதை கண்டிப்பா நமக்கு தருவாருங்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கடந்து போவோமானால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிற கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.